வெல்கம் டு அர்ஜுன் ஆர்ட் அண்ட் கிராஃப்ட். இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ரான் தவா ஃப்ரை தான் செய்ய போறோம். ரொம்ப டேஸ்டா எம்மியா தவால ப்ரான் செம்மையா என்னோட ஃபேவரட் ரெசிபி. என் ஸ்டைல்ல எப்படி செய்யறது பார்க்கலாமா? இன்னைக்கு 1 கிலோ ப்ரான் சுத்தம் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா பெரிய பெரிய ப்ரானா எடுத்திருக்கேன். அதாவது எறா சுத்தம் பண்ணும்போது உப்பு மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துக்கோங்க லாஸ்டா. இப்ப இதுல தண்ணி எல்லாம் நல்லா ட்ரை பண்ணிட்டு நல்லா பிழிஞ்சு விட்டதுக்கு அப்புறம் ஒரு மிக்சிங் பவுல்ல சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். ரெட் கலர் காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ப்ரானுக்கு கம்மியாவே உப்பு போட்டுக்கோங்க. கடைசியா மேனிகிரேட் பண்ணிட்டு பாருங்க கரெக்டா இருக்கான்னு. இப்ப இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுல 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு தகுந்தா போல சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு இதுக்கு கருவேப்பிலை தான் நிறைய போடணும். அதனால ஒரு 2-3 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெங்காயத்தோட ஃப்ளேவர் இன்னும் கொஞ்சம் நல்லா இனிப்பா டேஸ்டா பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இப்ப இதெல்லாம் நல்லா சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு மேனிகிரேட் பண்ணி ஒரு 1/2 hour அது எதுவும் தொந்தரவு பண்ணாம ரெஸ்ட்ல விட்டுடலாம். அதுக்கப்புறம் நம்ம தவால வச்சு ஃப்ரை பண்ண வேண்டியதுதான். அவங்களுக்கு குயிக்காவும் செஞ்சு முடிச்சிடலாம். இந்த மாதிரி செய்யும் போது ரசம் சாதம் கூட சாம்பார் சாதம் கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும். பிரியாணிக்கும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். இதை நல்லா அப்படியே சோக் பண்ண விட்டுடலாம். ஒரு 1/2 hour நம்ம ரெஸ்ட்ல விட்டுடலாம். அதுக்கப்புறம் ஒரு தவாவை அடுப்புல வச்சுட்டு நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மேனிகிரேட் பண்ணி வச்சுக்கிற ப்ரான்ல நல்லா உப்பெல்லாம் பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன் நான் அதுக்கு மேல. இதுல இப்போ ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு தவால எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே ஊத்திக்கோங்க. இல்ல கம்மியா தான் ஆயில் பிடிக்கும் அப்படின்னா கம்மியாவே ஊத்திக்கோங்க. தவா நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம மேனிகிரேட் பண்ணி வச்சுக்கிற ப்ரான் எல்லாத்தையுமே மொத்தமா இதுல சேர்த்து பரத்தி விட்டுக்க போறோம். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆனியன் இந்த ஸ்டேஜ்ல சேர்க்கணும் அப்படின்னு தோணுச்சுனாலும் இன்னொரு ஆனியனை நல்லா ஃபைனா சாப் பண்ணிட்டு இது கூட சேர்த்துக்கோங்க. உப்பு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்ப இது எல்லாத்தையும் நான் எடுத்து அப்படியே பரத்தி சேர்த்துக்கிறேன். ஒரே தவால ஃபுல்லா சேர்த்துடுங்க. நல்லா பரத்தி விட்டுக்கோங்க. நான் எடுத்துக்கிற ப்ரான் எல்லாமே பெரிய சைஸு டைகர் ப்ரான் எடுத்திருக்கேன். அதனால கொஞ்சம் பெருசா இருக்கு. நீங்க எடுத்திருக்கிற ப்ரான் சின்னதா இருந்துச்சு அப்படின்னா இதுல இருந்து கொஞ்சம் மசாலாஸை கம்மி பண்ணிக்கோங்க. இப்ப இது இன்னொரு பக்கம் திருப்பி போட்டிருக்கேன். போட்டதுக்கு அப்புறம் டெக்ஸ்சர் பாருங்க, பாக்குறதுக்கே எம்மியா ஜூசியா ப்ரான் தவா ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுட்டு மறுபடியும் திருப்பி போட்டுட்டு வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா ப்ரான் தவா ஃப்ரை கம கமன்னு வீடே மணக்கும். அந்த அளவுக்கு சூப்பர்வா இருக்கும் ரெசிபி. என்னோட ஃபேவரட் ரெசிபி. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.